நிச்சயமாக அந்த கூட்டணி நீடிப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி பார்த்தா அண்ணாமலை வந்து அப்போ வெளியவே கொண்டு போயிருக்க மாட்டாங்களே. பிஜேபி இல்லாத ஒரு அணிக்கு எங்கிருந்தும் திமுகவில் இருந்து மட்டுமல்ல எங்கிருந்தும் கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அவர் தனியாக நின்றால் திமுகவுக்கு சிறிய அளவில் பாதிப்பு. அவர் ஒருவேளை கூட்டணி அதிமுக சைடில் சேர்ந்துட்டா அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் குறித்து பேச நம்மிடையே இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரமேஷ். அண்ணாமலையை கட்சியிலிருந்து நீக்கினதுக்கு பிறகு நயினா நாகேந்திரன் அங்கே வந்து கட்சியில் தலைவராக போடப்படுறார் பாஜகவில். அது வந்து எதுக்குன்னு சொல்லப்பட்டதுன்னா டிடிவி சசிகலா வந்து எடப்பாடியோட ஒரு கூட்டணி இணைக்கிறதுக்கு ஒரு பேரம் பேசுறதுக்கு வசதியான ஒரு ஆளா அப்படின்னு போட்டதாக சொல்லப்பட்டது. இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, அமித்ஷா முடிவு பண்ணுவார், கூட்டணி கட்சிகள் தான் முடிவு பண்ணும், அதிமுகவோட முதல்வர் வேட்பாளர் யாருன்னு. இது ஒரு பூகம்பத்தையே கிளப்பியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த கருத்தை நம்ம ஏற்கனவே ஒரு முந்தைய காணொலியில் நம்ம பேசணும். அதாவது முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது வந்து என்டிஏ கூட்டணி பின்னால் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாலே அப்போ அவங்க ஆல்டர்னேட் பிளான் வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இணையும் பொழுது அண்ணாமலை ஒரு தடையாக இருந்தார். ஏன்னா அதிமுக தலைவர்களை பற்றி அவர் பேசிய விஷயம் அவங்களுக்கு உறுத்தலாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் வந்து எடப்பாடிக்கு பெரிய தயக்கமாக இருந்தது டிடிவி மற்றும் ஓபிஎஸ். இப்போ அவர் சசிகலா அவங்க வந்து இன்றைக்கி வெளியில் இருந்தானே பேசுகிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்த ஒரு குழுவை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் டிடிவியை அவர் வந்து ஒரு வகையில் ஏதோ பேசிக்கிட்டதாகவும் அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதே மாதிரி இந்த இணைவு ஏற்பட்டதுக்கு பிறகு கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு அவர் மேல் வந்து ஒரு வழக்கு வந்து டிடிவி வந்து வாபஸ் பெறுகிறாரு. அப்போது ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக இருந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஓபிஎஸ் மட்டும்தான் பொறுமிட்டு இருந்தார். அந்த பக்கம் போனார், இந்த பக்கம் போனார், சைலண்ட் மோடில் இருக்கார். ஏதோ ஒரு வகையில் என்டிஏ கூட்டணியை அவர்களுக்கு அவருக்கான ஒரு நியாயத்தை அவங்க கூட்டணிக்கு உண்டான ஒரு விஷயத்தை அவங்க செய்வாங்க அப்படின்றதோட அந்த குழுவினர் அமைதி காக்குறாங்க. ஆனால் டிடிவி தினகரன் வந்து திடீர்னு சொன்னது வந்து இதற்கு முன்னாலேயும் இங்கே பிஜேபியில் இருக்க தமிழ்நாடு தலைவர்கள் பலரும் வந்து இது வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் எதிர்வினைகள் இருக்குது. இது இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு பதில் சொல்லியிருந்தார். அதாவது நீங்கள் மேலிடம், அதாவது பாஜகவினுடைய ஹைகமாண்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க, அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், இங்கே கூட்டணி அரசு கிடையாது அப்படின்ற விளக்கங்கள்லாம் சொல்லியிருந்த போது அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும் இப்படியெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது அவங்க வந்து இப்போ பேசுறது சரியில்லை அப்படின்னு திரு எடப்பாடி சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ திரு டிடிவி அவர்கள் சொல்கிறது வந்து இங்கு வந்து அவர்களுடைய எண்ண ஓட்டம் மாறி இருக்குன்னு தான் அர்த்தம். எந்த வகையில் பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் சொல்வதற்கு உகந்தவர் அல்ல. தொகுதி பங்கீடு நாளைக்கு அமைச்சரவையில் வரும்போது கூட்டணி அரசுக்கு இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த வகையில் இவர் வந்து அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்காது அப்படிங்கிறக்கா அப்படி நம்ம நிச்சயமாக இருக்காது. ஏன்னா இவர்கிட்ட வந்து பணிந்து இருந்தவங்க தான், அதாவது சசிகலா மற்றும் டிடிவி அவர்கள்கிட்ட வந்து ஒரு பணிந்து அவர்கள்கிட்ட வந்து எப்படி ஒரு இப்போ நம்ம எப்படின்னா நல்ல வார்த்தையில் சொன்னால் அவர்கள் இடக்கூடிய ஒரு கட்டளைகளை இவர்கள் ஏற்று நடக்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க. முதலமைச்சரானார், அவர்களை கண்டுக்கவே இல்லை. அவர் எப்படி பதவி பெற்றார் அப்படின்றத நாம் குறைத்து சொல்லலை. அவங்க நடந்துக்கிட்டு அவங்களோட ரொம்ப பணிவாக நடந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி எதுவும் சொல் பேச்சு கேளாத நிலையில் இருக்காங்க. அதனால் இவங்க வந்து ஏற்கனவே செங்கோட்டைனா இவங்க ஆல்டர்னேட்டிவ் சிஎம்மாக ஒன்று வச்சுருக்காங்க. அதே போல் முன்னாவே டெல்லிக்கெல்லாம் போய் சந்திச்சு. ஆமாம், அவங்க வந்து அதே போலவே எஸ்பி வேலுமணி இவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக இவர் வந்து இது வந்து ஒரு கடைசியாக ஒரு தேர்தல் கூட்டணியின் போது ஒரு பெரிய அதாக வெடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அது இப்போவே இது வந்து பெரிய அளவில் இது வந்து பேசப்படுவார் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக இந்த கூட்டணி நீடிப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி பார்த்தா அண்ணாமலை வந்து அப்போ வெளியவே கொண்டு போயிருக்க மாட்டாங்களே, இருந்திருப்பாங்க. அவங்களுடைய நம்ம வந்து எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவாளர்கள் கிடையாது. அவங்க வந்து அவர்களுக்கு இயல்பாக ஒரு கூட்டணி ஒப்பந்தம் பேசுவதற்கு சரியாக இருப்பாருன்னு சொல்லி நயினார் அவர்கள் வரும்பொழுது அவருக்கும் பாஜக தலைவர் பொறுப்பு வழங்கப்படும் சொல்லி தான் அவங்க வந்து உறுதிமொழி கொடுத்து தான் வர வச்சாங்க. ஆனால் அதுக்கு இடையில் வந்து
அவங்க எல்முருகனுக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி எல்முருகன் கொஞ்சம் இருக்கும்போது ஒரு துணைத் தலைவராக அவர் வந்துட்டு இப்போது கடைசி இதுக்கு முன்னாலே அவர் துணைத் தலைவர் தான். ஆறு பேர் என்னமோ துணைத் தலைவர் இருக்கிறாங்க. அதில் அவர் ஒருத்தராக இருந்தார். விபி துரைசாமி இருக்கார், கேபி ராமலிங்கம் இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து கேபி ராமலிங்கம் அவர்கள் இருக்கார். அவருக்கு கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க நயினார் நாகேந்திரன்றவர் ஒரு மிகப்பெரிய அளவில் பணம் வசதி, அவர் சில அவர் கொஞ்சம் அடித்து செலவு பண்ணுவார். இந்த மாதிரியெல்லாம் அவங்க பல காரணங்களுக்காக அவரை ஆக்குனாங்கன்னு வைங்களேன். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு உள்நோக்கம் வேறு மாதிரியாக தான் தென்படுகிறது. முதல்ல வந்து நம்ம ஒரு அசம்ஷனை சொன்னோம், இப்போ உறுதியாயிருச்சு. அவரை எடப்பாடி அவர்களை தேர்தலுக்கு பிறகு ஒரு முதலமைச்சரே என்டிஏ கூட்டணி செலக்ட் பண்ணணுன்னா என்ன அர்த்தம்? அப்போது ஆல்டர்னேட்டு யோசிச்சுட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். முன்ன கெஸ் பண்ணோம், இப்போ இது வந்து உறுதியாயிருச்சு. அப்படி பார்க்க போனால் இந்த கூட்டணி நீடிப்பது மிக கடினம். நேற்று நடந்த தாவக செயற்குழு கூட்டத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து மதவாத பிளவுவாத சக்திகளோட கூட்டணி கிடையாது, டிஎம்கே பிஜேபியோட கிடையாது அப்படின்னு இருக்காரு. ஆனால் வந்து அதிமுக பெருசாக விமர்சனம் இல்லை, திருமாவளவன் அவர்களோட சொல்கிறாரு அதிமுக விமர்சனமே பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன் திரும்ப திரும்ப டிஎம்கேவையே விஜய் குறி வைக்கிறதுக்கான காரணம்? இல்லை, டிஎம்கே தான் இப்போ ஆட்சியில் இருக்குது. அதுக்கான ஆல்டர்னேட் பாலிட்டிக்ஸ் தான் அவர் பேசியாகணும். அதிமுகவை ஏன் அவர் குறி வைக்கலன்னா அது வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு கூட்டணி. இன்னைக்கு நாம் பார்க்குற இப்போ மெயின் பிக்சர்ஸ் இதில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிகள் நிச்சயமாக மாறும், நிச்சயமாக நிறைய மாறும். இன்னும் இந்த ஜனவரி மாதம் நெருங்கும் பொழுது நிச்சயமாக சின்ன கட்சிகள் கூட கூட்டணியினுடைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இது இந்த மாதிரி இப்போ நம்ம முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, இது எடப்பாடி முன்னாலே முழிச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரே பிஜேபி கூட்டணியை முறிக்கிறாரு. விஜயோட சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு, ஏன்னா அதனால பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. இப்போ இங்கே தொகுதி பங்கீட்டில் வந்து திருப்பி விசிகா நாங்கள் அங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. பிஜேபி இல்லாத ஒரு அணிக்கு எங்கிருந்தும் திமுகவிலிருந்து மட்டுமல்ல எங்கிருந்தும் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இப்போ இந்த மற்ற கட்சிகள் புதிய தலைமுறையாகட்டும், இப்போ இந்த ஐஜேகே ஆகட்டும், இவங்கெல்லாம் எப்பயுமே என்டிஏ கூட்டணின்னு ஒரு செட்டப்பில் இருக்கிறாங்க. இங்கே அதிமுகன்ற அந்த அணி பிஜேபியை கலட்டி விட்டால் மீண்டும் நீங்கள் வந்து முஸ்லீம் லீக்ல இருந்து எல்லாருமே சிறுபான்மையின் கட்சியோட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் வந்து நேற்று வந்து அவர் மறுபடியும் ஒரு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அந்த மாதிரி நாங்கள் வந்து 2 கட்சியோட அவர் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்காங்க. ஆனால் கூட்டணி கணக்குகள் நிச்சயமாக மாறும். அப்படி பார்த்தா விஜய் வச்சு ஒரு 3வது அணி உருவானா வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? இன்றைய கணக்கின் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விஜய் அவர்கள் நிற்கிறார். அவருக்கு வந்து குறைந்தது ஒரு 10லிருந்து 12% வாக்குகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய கணிப்பு தான். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் எப்படி வந்தார், அன்னைக்கு இருந்த ஒரு எலெக்ஷன் மெத்தட், அந்த பீப்புளினுடைய மனநிலை, இன்றைக்கி இருக்கிற மக்கள் இளைஞர்களினுடைய கும்பல் கூடும். அவருக்கு வந்து நீங்கள் இப்போ அடுத்து ஒரு நேரடியாக மக்களை சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் இப்போ அல்லு அர்ஜுனாவுக்கெல்லாம் எப்படி கூடுதோ அந்த மாதிரி இவரெல்லாம் வரும்பொழுது இவர் வந்து அல்லு அர்ஜுனாவுக்கு நிகரான தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ஸ் வேல்யூ இருக்கிறவர் தான். அப்போது அதுக்கு வந்து பார்க்குறதுக்கு திரளக்கூடிய கூட்டம் நிச்சயமாக அது வாக்காக மாறுமான்றது சந்தேகம். ஆனால் பேசு பொருளாக இருக்கும். இப்போ நேற்று அவர் பரந்தூர் பற்றி பேசுகிறாரு, அஜித் குமார் மரணத்துக்கு நேராக போகிறாரு. அது அவருக்கு முன்னால் தேர்தல் நாங்கள் அரசியலுக்கு வரன்றதுக்கு முன்னாலேயே அனிதா நீட்டில் இருந்தபோது அங்கே வீட்டுக்கு போனார், தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு போனார். அப்போ இந்த மாதிரி இவர் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பரப்புரைக்கு நேரடியாக அவர் செல்கிற போது நிச்சயமாக பெருந்திரளாக கூட்டம் திரளும். அது வந்து இப்போ ஆட்சியாளர்களுக்கு வந்து பெரிய அளவில் ஹெட்டாக்காக தான் இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி யாருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு வெகு நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு 3%, 3-4 லட்சம் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தான் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சில இடங்கள்லாம் 100, 200, 16 தொகுதிகளில் வந்து ஒரு 500 வாக்குகள் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு நிர்ணயம் செய்திருக்கு. அப்போ அந்த வகையில் பார்த்தா திரு சீமான் அவர்களுக்கு அந்த 8% வாக்கு அப்படியே நிலை நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கான ஓட்டு அப்படியே இருக்குது. இல்லை விஜய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம வந்து அது அவங்க எல்லாருடைய கணிப்பு ஆசை. நம்ம வந்து நேரடியாக அவருடைய தேர்தல் கணக்கெடுப்பு பற்றி சொல்லுவோம். நமக்கு வந்து கட்சியை வந்து நம்ம கால்குலேட்டிவ் மோடில் தான் பார்க்குறோமே தவிர சீமான் அவர்களுக்கு வாக்கு இழந்துடணும், விஜய் அவர்களுக்கு அந்த எண்ணத்தோட பார்க்க அவரோட பெற்றிருக்கிற வாக்குகள் என்றைக்குமே அவருக்கு ஒரு உறுதியாக இருக்கும். ஏன்னா அவர் கட்டமைச்சிருக்கிறார். அவர் வந்து இன்ச் பை இன்ச்சாக திரு சீமான் அவர்கள் கட்டமைச்சிருக்கிறார். 8% உயர்வதற்கு வாய்ப்பு இல்லை, அதையே அவர் பெறுகிறார். அப்போ அவருக்கான ஓட்டு அப்படி இருக்குது. புதிய வாக்காளர்கள் திரு விஜய் அவர்களுக்கு வராங்க. இப்போ சிறுபான்மையர் ஓட்டு கூட அவருக்கு கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக வந்து கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் 10-12% வாக்குகளை அவர் பெரும்பாலும் திமுகவை தான் சேதப்படுத்துவார் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. என்னுடைய தேர்தல் அளவில் பார்க்கும்போது அவர் தனியாக நின்றால் திமுகவுக்கு சிறிய அளவில் பாதிப்பு,
அவர் ஒருவேளை கூட்டணி அதிமுக சைடில் சேர்ந்துட்டா பெரிய அளவில் பாதிப்பு திமுகவுக்கு தான் இருக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறது என்னன்னா, இன்னைக்கு திமுக கட்சி அகற்ற எந்த அணி வேணால் எங்கள் கூட சேரலாம் அப்படின்ட்டு ஒரு கூட்டணி இதை ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி இருக்குது. இல்லை, ஆமாம், கண்டிப்பாக அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நடிகை கௌதமி அவர்கள் வந்து வெளியில் கூட அப்படி தான் சொன்னாங்க, நம்ம ஓரணியில் நம்ம திரளணும், அது அவங்களுடைய இஷ்டம் அப்படின்னு. அவருடைய கூட்டணி, அவருடைய முடிவு வந்து திருமதி கனிமொழி எம்பி அவர்களிட கூட கேள்வி கேட்கப்பட்டது, சேகர்பாபு அவர்களிட கேள்வி கேட்கப்பட்டது, நிறைய பேர்கிட்ட இன்றைக்கி கேட்டுருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சேகர்பாபு லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவார் பாருங்கள் சிஎம் அப்படின்னாங்க. திருமதி கனிமொழி அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பு அவங்க கட்சிக்கு தான் இருக்குன்றது அதே சொல்கிறேன். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லியிருக்காங்க. இங்கே எடப்பாடி அவர்கள் வந்து ஓரணியில் திறனும் அப்படின்னு அவர் சொல்கிறது நிச்சயமாக ஒரு விஜய்க்கு வந்து ஒரு மறைமுக அழைப்பாக தான் நம்ம பார்க்க முடியும். டிடிவி அவர்கள் தங்களுடைய கருத்தை மாற்றி விரைவில் சொல்லுவார். அப்படி இல்லைன்னா இந்த கூட்டணி மிக நிச்சயமாக ஒரு உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.